ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் தக் லைஃப். இந்த படத்துடைய திரை விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தக் லைஃப் திரைப்படத்தில் கமலஹாசன், சிலம்பரசன், ஜோஜு ஜார்ஜ், நாசர், அபிராமி, த்ரிஷா, ஐஸ்வர்யா லக்ஷ்மி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு இசை ஏஆர் ரகுமான், கதை திரைக்கதை இயக்கம் மணிரத்னம் அவர்கள். தக் லைஃப் திரைப்படத்துடைய கதை என்னங்க? நம்ம ட்ரெய்லரில் பார்த்தோம் தெரியுங்களா, அதுதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கதையே. 3 வெவ்வேறு காலகட்டத்தில் இருக்கிற ஒரு கமலஹாசன். ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய உயிரை காப்பாற்றிய சிம்புவுக்காக அவர் என்னை எம்மன்கிட்ட இருந்து காப்பாற்றின, எனக்கும் உனக்கும் வாழ்க்கையை ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க, இனிமேல் நீ என் கூட தான் சொல்லி ஆரம்பிக்கிற அந்த கதையிலிருந்து கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு சிம்பு. ஒரு கட்டத்துக்கு மேலே கமலஹாசன் அவர்களுக்கும் சிம்பு அவர்களுக்குமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி சால்வ் பண்ணாங்க, அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டாரா, திரும்பவும் கமலஹாசன் சிம்புவும் ஒன்று சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் இந்த தக் லைஃபோடைய சுருக்கமான கதை. இது வழக்கமான ஒரு கேங்ஸ்டர் கதை தாங்க. கேங்ஸ்டர் கதைன்னு சொல்லும்போது மணிரத்னம் சும்மா பிச்சு உதறிப்பார், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு தளபதியாக இருக்கட்டும், ஒரு நாயகனாக இருக்கட்டும், ஒரு சக்கச்சவந்த வானமாக இருக்கட்டும், இப்போ தக் லைஃபாக இருக்கட்டும், கேங்ஸ்டர் திரைப்படம்னா மணிரத்னமுக்கு கை வந்த கலை. உண்மையே சொல்லப்போனால் இந்த திரைப்படத்துடைய டெக்னிக்கல் ஒர்க் ப்ளசண்ட்டாக பர்ஃபெக்டாக சூப்பராகவே செதுக்கியிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே பர்ஃபெக்டாக செதுக்கியிருக்கார் அப்படின்றது தான் தெளிவாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் கமலஹாசன் ரங்கராய சக்திவேல் அப்படின்ற ஒரு கேரக்டர் நல்ல அழுத்தம் திருத்தம் கொடுத்துருக்காரு அந்த கேரக்டருக்கு. உண்மையிலே சொல்ல போனால், ஏன்னா ஒரு கேங்ஸ்டர் எப்படி உருவாவான், ஒரு கேங்ஸ்டரால் என்னென்ன பிரச்சனை, ஒரு கேங்ஸ்டர் எந்தெந்த கேங்ஸ்டர் எதிர்ப்பாங்க அப்படின்ற விதத்தில் பல கோணங்களில் பல பிரமிப்பூட்டும் காட்சிகள் மூலமாக நிரூபிச்சிருக்காரு திரைக்கதை மூலமாக மணிரத்னம் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் கமல் அவர்களுடைய அந்த கேரக்டர் அழுத்தம் திருத்தமாக கதாபாத்திரம் அழகாக பொதிந்திருக்கு. அதற்கு பிறகு அமர்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்க சிம்பு சொல்லவே வேணாம். ஆரம்பத்தில் வில்லனா ஹீரோவா அப்படின்னு தெரியல, அதேமாதிரி படம் முடியும் போது அவர் வில்லனா ஹீரோவா அப்படின்றதும் தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் சிம்புடைய வர காட்சி அமைப்புகள் எல்லாமே மிரட்டியிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு கன் ஷூட்டாக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சிம்பு அவர்கள் மிரட்டியிருக்கார் இந்த படத்தில் அப்படின்றதே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் கமலவுடைய பல இடங்களில் சிம்பு நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கார் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி நாசர் அவர்கள் கூடனே பயணிக்கிறவர். ஒரு கட்டத்துக்கு மேலே சிம்புக்கிட்ட எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கும்போது அப்போ நான் என்ன இதுவா அப்படின்னு கேட்குற அந்த காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ள இருக்கிற கேங்ஸ்டர்களே பல பாலிடிக்ஸ் இருக்குன்றத நாசர் ஒரு பக்கம் பாலிடிக்ஸ்ன்ற விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆப்போனண்ட் கேங்கில் வர ஜோஜு ஜார்ஜ் அவர்கள், ஜோஜு ஜார்ஜ் பல திரைப்படங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஜெகமே தந்திரமாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் ரெட்ரோவாக இருக்கட்டும், அவர் கேரக்டரைசேஷன் கொடுக்குற அளவுக்கு அந்த கேரக்டரைசேஷனுக்கு வலுவான ஒரு ஸ்கோப் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோண வைக்குது இல்லை. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் லேசாக தோண வைக்குது. ஏன் அவரை கூப்பிட்டு ஒரு ஸ்கோப் இல்லாத ஒரு விஷயமா பண்ணுறாங்கன்ற ஒரு வில்லன்னா ஜோஜு ஜார்ஜ் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்களா இல்லை அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் கேட்க வைக்குது. த்ரிஷா, அபிராமி, ஐஸ்வர்யா லக்ஷ்மி இவங்க எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பக்க பலமாக அமைஞ்சிருக்காங்களே தவிர பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அபிராமி, கமலஹாசன் அவர்களுடைய மனைவியாக வர அந்த அபிராமி கேரக்டராக இருக்கட்டும், ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஆபத்து இருக்குது, அந்த டைமில் புருஷனை காப்பாற்றணும்னு நினைக்கிற அந்த விதங்களுடைய நடிப்பும் அற்புதம். அதே மாதிரி த்ரிஷா அவர்களுடைய நடிப்பும் இதில் அழகாக பொரிந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஐஸ்வர்யா லக்ஷ்மி இளமை துள்ளும் பாடலில் டான்ஸ் மூலயமா நம்மளை கவர்றாங்களே தவிர அவங்களுக்கு பெரிய ஸ்கோப் இருக்கிறது மாதிரி பெருசாக தெரியல படத்தில். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லப்போனால் இந்த படத்தோடைய சண்டை காட்சிகளை சொல்லியாகணுங்க. அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க சண்டை காட்சிகளை. அது வேறு இல்லாமல் ஏஆர் ரகுமானுடைய இசை நம்ம பாடல்கள் கேட்கும்போது ஏனோ தானே இருந்ததில்லை. நீங்கள் ஸ்க்ரீனில் போயிட்டு பாருங்கள், உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு ஏஆர் ரகுமானுடைய அந்த பாடல்கள். ஸ்க்ரீனில் நம்ம நல்ல சவுண்ட் சிஸ்டத்தோடு கேட்கும்போது சூப்பராகவே இருக்குது ஒவ்வொரு பாடலுமே. அந்த ஜிங்கிச்சாவாக இருக்கட்டும், த்ரிஷாவுடைய பாடலாக இருக்கட்டும், கடைசியாக வந்த பாடலாக இருக்கட்டும், விண்வெளி நாயகனாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இசையில் கலக்கியிருக்கார் ஏஆர் ரகுமான் அப்படின்லே சொல்லலாம். பொதுவாக மணிரத்னம் படங்களில் வில்லன் கதாபாத்திரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அமையணும். எப்பவுமே ஸ்ட்ராங்காக அமைஞ்சாதான் அந்த அந்த ஹீரோக்கும் அந்த வில்லனுக்கும் நடக்கிற அந்த யுக்திகள் சூப்பராக அமையும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம தளபதி படத்தில் ரஜினிகாந்த் கிட்ட ஒரு வில்லன் பேச வருவார். நீ என்கிட்ட சேர்ந்துரு, உன்னை தேவா ஏமாற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போ மொட்டை அடிச்சுட்டு நிற்பார் பார்த்தீங்களா. அவர் அந்த படத்துலேயே மொத்தமே ஒரு 2-3 காட்சி தான் வருவார். ஃபஸ்ட்டு ரஜினிகிட்ட பேசுவார், அதோட கிளைமேக்ஸ் தான் அவர் வருவார். நடுவில் ஒரு சீன் காட்டுவாங்க, அவ்வளோதான்.
அவர் அந்த காட்சி அந்த வில்லனை பார்க்கும்போது பா சரியான அவர் ஆப்தான வில்லன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்த நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வை இந்த படத்தில் ஏற்படுத்தலையோ அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் யோசிக்கவும் வைக்குது. அது மட்டும் இல்லாமல் சில படங்களை வந்து நமக்கு வந்து நினைவூட்டுற மாதிரியும் இருக்குது. ஒரு சக்கச்சவந்த வானமாக இருக்கட்டும், ஒரு காற்று வெளியாகட்டும், இதே மணிரத்னமிக்க படங்கள்லேயே கொஞ்சம் சாயல் இருக்கோ அப்படின்ற மாதிரியும் கொஞ்சம் அழகாக ஃபீல் பண்ண வைக்குது. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட டெக்னிக்கலாக இந்த படத்தை வந்து வெரி வெரி ஸ்ட்ராங்காக வடிவமைச்சிருக்காரு மணிரத்னம் அவர்கள். என்ன காரணமே தெரியல, பொன்னியின் செல்வன் படத்துக்கு பிறகு எப்படி இந்த கதையில் நடிக்கணுன்ற ஆசை வந்துச்சுன்னு தெரியல கமல் சார் அவர்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸும் ஒரு டெக்னிக்கலாகவும் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா பொன்னியின் செல்வனில் நம்ம பல்வேறு விதமான விமர்சனம் இருந்தால் கூட டெக்னிக்கலாக வெரி ஸ்ட்ராங்காக ஒரு படத்தை கொடுத்துருப்பாரு. அந்த ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கு, இந்த கேமரா, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த காலத்தில் நடக்கிற ஒரு கதை மாதிரி வந்து ஒரு கதைக்களத்தை அமைச்சிருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு செட் ஒர்க்கை இந்த படத்தில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. முக்கியமாக சொல்லப்போனால் கமலஹாசன் அவர்கள் இந்த வயசுலேயும் வந்து அந்த தன்னோட நடிப்பு திறமையை இந்த கேங்ஸ்டர் கதையில் நடித்து இன்னமும் வந்து மெருகேற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த வயசுல இருந்தால் கூட என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்றத வந்து தன்னை நிறைவேற்றிருக்காரு. சிம்பு சொல்லவே வேணாம். இளமை துள்ளும் ஒரு இயல்பான உடல்வாக வச்சுக்கிட்டு அவர் பண்ணுற நடிப்பு திறமையாக இருக்கட்டும், அவர் செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும், கன் ஷாட்டாக இருக்கட்டும், அமரே நான் தாண்டா அடுத்தது வந்து ரங்கராய சக்திகளே நான் தான் அடுத்ததுன்னு சொல்கிற அந்த விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்கும்போது நல்லா வந்து சூப்பராக செட்டாக இருக்காரே சொல்லலாம். ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக சொல்லப்போனால் யமன்கிட்ட இருந்து காப்பாற்றின அதே சிம்பு தான் கடைசியில் யமனா வந்து நிற்கிறாரு. இது யமனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. ஆரம்பத்தில் யமன்கிட்டேருந்து காப்பாற்றினவனே எனக்கும் யமனே நீ தான் அப்படின்னு வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து சிம்பு கிட்ட மோதுற அந்த காட்சி அமைப்புகள்லாம் வந்து ஆரம்பித்த இடத்துல வந்து படத்தை முடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இந்த படத்தை வந்து அழகாக தள்ளி போயிட்டுருக்காரு மணிரத்னம் அவர்கள். என்ன இருந்தாலும் பொதுவாக வந்து ஒரு திரைப்படம் என்பது வந்து ஒரு கமர்ஷியல் வேல்யூ புகுத்துனா தான் வந்து அது இந்த 2.25 மணி நேரம் இந்த திரைப்படம் வந்து 2.25 மணி நேரம் கிட்டத்தட்ட. என்ன இருந்தாலும் அந்த கமர்ஷியல் வேல்யூவை கொஞ்சம் புகுத்துனா தான் அந்த 2.25 மணி நேரமும் ஒன்றி பார்க்க முடியும். அப்படியே உட்காந்து பார்க்குறதுக்கு நல்லா போயிட்டே இருக்குது, ஆனால் ஒரு கலகலன்னு ஒரு இது இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ண வச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி பொதுவாக மணிரத்னம் படங்கள் அந்த அளவுக்கு இருக்காது. இன்றைக்கி வசனங்கள் கூட எடுத்துங்களேன், ஒரு என்ன சொல்ல A4 சைஸில் மொத்த வசனங்களும் எழுதிடலாம், அந்தளவுக்கு தான் வசனங்களே இருக்கும் மணிரத்னம் படத்தில். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வசனங்களை வடிவமைச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதோ அப்படின்ற மாதிரி தோண வைக்கும். என்ன தான் இருந்தாலும் வந்து படத்தை வந்து இந்த ப்ளசண்ட்டாக பார்க்கும்போதுப்பா ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி ஒரு திருப்தியை கொடுக்குதுப்பா அப்படின்ற மாதிரி வந்து பிக்சரேஷன்லையும் சரி படத்தோடைய முழு ஒர்க்லையும் சரி பக்காவாக வந்து கவனத்தை செலுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரமிப்பூட்டும் படமாக இது கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல தெளிவாக நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு நாசர், அசோக் செல்வன் இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கேரக்டர் படத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக வடிவமைச்சிருக்காங்க. அந்த அவங்களுடைய கேரக்டரும் வந்து கரெக்டாக பொருந்திருக்கு. முக்கியமாக இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை சொல்லப்போனால் நம்ம ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கை சொல்லலாங்க. ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் வந்து அட்டகாசப்படுத்தியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பொதுவாக வந்து மணிரத்னம் படங்களில் பொறுத்த வரைக்கும் அந்த கேமரா, ஆர்ட் டைரக்ஷனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பக்காவாக கையாள்வார். ஏன்னா இந்த குவாலிட்டியாக ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப வல்லவர் மணிரத்னம். அந்த மாதிரி வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு நமக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. தக் லைஃப் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த திரைப்படம் எப்போ ஒரு வழியாக வந்து படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. படத்தை நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு பூர்த்தி செஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து பூர்த்தி செஞ்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக கூட இந்த திரைப்படம் இருக்கும். ஏன்னா சிம்பு வந்து உண்மையிலே மிரட்டியிருக்கார் இந்த படத்தில் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சிம்புவோட நடிப்பு அபாரமாகவும் இருக்குது. பொதுவாக மணிரத்னம் படங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கட்டும், ஒரு லவ் ஸ்டோரி படமாக இருக்கட்டும், ஒரு மாதிரி வந்து ஒரு ரா ஃபுட்டேஜ் மாதிரியே ஒரு அந்த கோணத்திலே போய்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு கோணத்தை இந்த படத்துலையும் பயன்படுத்தியிருக்காரு மணிரத்னம் அவர்கள். யமன்கிட்ட இருந்து காப்பாற்றின என்ன யமனுக்கும் எனக்குமே சண்டை உருவாக்க வச்ச அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளேவை அழகாக வடிவமைச்சிருக்காருன்னே சொல்லலாம். மொத்தத்தில் தக் லைஃப் பியூட்டிஃபுல் லைஃப் கண்டிப்பாக தேட்டரில் போயிட்டு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.